100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 30/4/2026 வியாழக்கிழமைக்குள்ளார உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது, குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், வியாபாரம் எப்படி இருக்கும், கிரக நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கா இல்லையா, மிக முக்கியமாக உறவினர்களிடமிருந்து வரப்போகும் மிக பெரும் பிரச்சனை, உறவினர்களால் நடக்க போகும் சம்பவம், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய லாபஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனி பகவானும், தொழில் ஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய் பகவானும், சுகஸ்தானத்தில் கேது பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும் அமைந்திருக்கின்றனர். இந்த கிரக நிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்திற்குள்ளார இப்படி தான் இருக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. எதிரிகளே இல்லை என்ற நிலையும் உருவாக போகின்றது. பணம் குவிய போகின்றது. முதலீட்டுக்கு ஏற்ற 2 மடங்கு லாபம் உண்டாக போகின்றது. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியை பார்க்க போகிறீங்க. ஒரு உத்தியோகத்தில் வேலைகளை இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகின்றது. உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகின்றது. ஒட்டு மொத்தமாகவே சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் பல நல்ல செயல்கள், சம்பவங்கள் நடக்க போகின்றது. நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற நிலை உண்டாக்கி உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து குடும்பத்தில் பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. தாய் தந்தை உறவுகள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். சகோதர சகோதரிகள் பக்க பலமாக இருக்க போகின்றார்கள். இதுவரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் தடைபட்டு போயிருந்த காரியங்கள் எல்லாம் தடைகள் நீங்கி சிறப்பாக நடந்து முடிய போகின்றது. நீங்கள் இதுவரை எதிர்பார்க்காத ஒன்று நடக்கப் போகின்றது. இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு சம்பவம் குடும்ப ரீதியாக நடக்கப் போகின்றது. கடன் தொல்லைகளுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய அற்புத காலகட்டமாக இது அமைந்திடும். முன்பின் தெரியாத நபர் ஒருவர் உங்களுக்கு உதவி செய்ய போகின்றார். இப்படி பல நல்ல சம்பவங்கள் நிச்சயம் நடக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. வண்டி வாகனங்களில் செல்லும்போது மட்டுமல்ல, இரவு நேர பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இப்படி எல்லா வகையிலையும் நன்மைகள் உண்டானாலும் தந்தை வழி உறவினர்கள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைனா பிரச்சனை தான். அதாவது சொத்து தொடர்பான பிரச்சனை, அது மட்டும் அல்லாமல் பணம் தொடர்பான விஷயம், இது ரெண்டுத்துலேயும் தந்தை வழி உறவினர்கள் கிட்ட கவனமாக இல்லைன்னா பெரிய பிரச்சனை உண்டாகும் அப்படின்றது உறுதி.